ஹாய் ஹலோ வெல்கம் டு நிசாஸ் தமிழ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம சேனலில் மிளகு காராச்சேவ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிசாஸ் தமிழ் வேர்ல்டை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. மிளகு காராசேவ் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. கடலை மாவு, அரிசி மாவு, பெருங்காயம், உப்பு, மிளகு, நெய். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க கடலை மாவு சேர்த்துடலாம். 1 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் அரிசி மாவு. அதுக்கப்புறமா மிளகு, பெருங்காயம், உப்பு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க நெய்யும் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மிளகை மிக்சியில் அரைக்கிறப்ப ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, 1-2 அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம முறுக்கு புளிகிற அச்சில் இந்த மாவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. இதில் உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்படி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம இதில் காராச்சேவுங்களை புழிஞ்சு விட்டுடலாம். இந்த மாதிரி புளிஞ்சு விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்க்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளோட மிளகு காராசேவ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிசாஸ் தமிழ் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.